துணை செய்யக்கூடிய அமைப்பிலே நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரவு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன என்றதை முதலாக புரிஞ்சுக்கிறோம். இரவு தொழுகையுடைய முக்கியத்துவம் பற்றியோ அதை எப்படி தொழுவது என்பதை பற்றியோ அல்ல, அதில் நம்ம சந்திக்கக்கூடிய மனப்போராட்டங்கள், அது அதாவது எப்படியெல்லாம் ஷைத்தான் எம்மை அதில் பலகீனப்படுத்துவான், அதை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது, சஹாபாக்கள் அதில் என்ன சந்தித்தார்கள் என்பதை பற்றி தான் இந்த இடத்துல நாம் சொல்ல போகிறோம். அதனால் ஆரம்பமாக இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிக போதுமான ஒரு உதாரணம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய பின்னர், அவரை நபி என்று சொல்லி அல்லாஹு தாலா பிரகடனப்படுத்திய பின்னர் அவருக்கு கடமையான முதல் வணக்கமே இரவு தொழுகை தான். அவருக்கு கடமையான முதல் வணக்கமே இரவு தொழுகை தான். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மிக பிரதானமாக கடமைப்படுத்தப்பட்ட வணக்கமும் இரவு தொழுகை தான். எனவே இரவு தொழுகை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாம் ஆண்டு கடமைப்படுத்தப்படுகிறது. ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு அல்ல, நபித்துவத்தின் முதலாம் ஆண்டு. நபித்துவத்தின் முதலாம் ஆண்டு இரவு தொழுகை கடமையாக்கப்படுகிறது. யா யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, போர்த்தி கொண்டிருப்பவரே கொஞ்ச நேரத்தை தவிர இரவில் எழுந்து வணங்குவீராக. அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா அந்த இரவுல நேரத்தை வரையறுக்காமல், இரவுல நீங்கள் என்னது கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற முழு நேரமும் இரவுல நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் 3 பேராக இருக்கலாம், 5 பேராக இருக்கலாம், 6 பேராக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன கடமையாகுது? இரவு தொழுகை கடமையாகிறது. அப்போ இரவு தொழுகை கடமையாக்கப்படுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான உடனேயே. அதாவது எந்த 40வது வருடத்து வயசில் ரசூலா நபியாகிறாங்களோ அவங்களுக்கு முதலாவது கடமையாக்கப்படுது இரவு தொழுகை. அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முதலாவது கடமையாக்கப்படுவது இரவு தொழுகை. இது மிக பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். எதுவரை காலம் அவர்கள் தொழுதார்கள் என்றால் 1 வருட காலம் தொழுதார்கள். 1 வருட காலம் அவர்கள் இரவு தொழுகையை கடமையாக, ஃபரதாக, வாஜிபாக அவர்கள் என்ன செய்தார்கள்? தொழுதார்கள் என்றால் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் என்பது நினச்சிப்போம். 5 நேர தொழுகை கடமை இருக்கல, உது இருக்கல, நிறைய குர்ஆன் வசனங்கள் என்ன செய்யலை, இறங்கி இருக்கல. அதில் எழுந்து ஓதுவதற்கு எவ்வளோ குர்ஆன் வசனம் இருந்திக்கும்? அந்த இரவுல எழும்பி தொழுவதற்கு ஓதுவதற்கு எவ்வளோ குர்ஆன் வசனங்கள் இருந்திருக்கும்? சூரத்துல் ஃபாத்திஹா இருந்திருக்குமா? எதுவுமே இல்லாத ஒரு இரவு தொழுகை. ஆனால் தொழுகை முதலாக என்ன செய்யுது? இரவு தொழுகை கடமையாக்கப்படுகிறது. 1 வருட காலம் கடமையாக்கப்படுகிறது. அதுக்கு பின்னால் இறங்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள் தான் அங்கே என்ன செஞ்சிருக்கும்? ஓதப்பட்டுக்கின்றிருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ தொழுதார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப முதல் வருடம் தொழுத அந்த 1 வருட காலத்தில் 11 ரக்காத்துக்கள் தொழுதார்கள். 11 ரக்காத்துக்கு மேலே அங்கே என்ன செய்யலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழலை. மக்காவில் தொழப்பட்ட அந்த 1 வருட கால தொழுகையில் 11 ரக்காத் ரசூல் அங்கே என்ன செய்வார்கள்? தொழுவார்கள் என்று செய்வார். அப்போ ரக்காத்துக்கள் என்ற அளவுக்கு, சுஜூது அத்தஹியாத் என்கின்ற அளவுக்கான அந்த இது 1 வருட காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறான். அதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஏன் அப்படி தொழ வேண்டும் என்பதை காரணமாகவும் சொல்கிறான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன நாஷிஅத்தல் லைல் ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலன். இரவிலே எழும்பி தொழுவது, இன்ன நாஷிஅத்தல் லைல், இரவிலே எழும்பி வணங்குவது அப்படி என்பது, அதாவது அஷத்து வத்அன், நீங்கள் சொல்லுகின்ற சொல்லும் உங்களுடைய செயலும் ஒன்றித்து போவதற்கு, மிக கடுமையான ஒரு ஒன்றித்தல் வருவதற்கு அது காரணமாக இருக்கிறது. அதாவது குர்ஆன் வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க, மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அது அப்படியே வாழ்க்கையில் வருவதற்கு, அப்படியே ஒத்து போவதற்கு மிக பிரதான காரணமாக இருப்பது என்ன தெரியுமா? நாஷிஅத்தல் லைல், இரவிலே எழுந்து வணங்குவது. வ அக்வமு கீலன், வார்த்தையால் மிக பலமாக இருப்பதற்கும் இந்த இரவு வணக்கம் என்ன மிகவும் முக்கியமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது இரவில் எழும்பி வணங்குவதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அந்த இடத்துல அந்த காரணத்தை. அடுத்தது என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இன்னலக ஃபின் நஹாரி சபஹன் தவீலா, பகலிலே உங்களுக்கு மிக நீண்ட பழு வேலை சோழி உங்களுக்கு இருக்கிறது. பகலிலே உங்களுக்கு மிக நீண்ட ஒரு வேலை உங்களுக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்படிப்பட்டவர் என்ன செய்யணும்? இரவில் எழும்பி வணங்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஸோ இரவு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை மற்ற இடங்களில் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக இந்த ஒன்றே போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபிகளாரை ஏற்ற அந்த மக்களுக்கும் இரவு தொழுகை அல்லாஹு தாலா கடமையாக்கியது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா எப்படி கடமையாக்குறாண்டா, போர்த்தி கொண்டிருப்பவரே என்று சொல்லி
போர்வையை அகட்டுமாறு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த இடத்துல இரவு தொழுகையை கடமையாக்குகிறான். அப்படி இடத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதை காரணப்படுத்துகிற நேரத்தில், உங்களுக்கு பகலில் மிக நீண்ட வேலை பொறுப்பு இருக்கிறது, இரவிலே நீங்கள் எழும்பி தொழுவது உங்களுக்கு சொல்லையும் செயலையும் ஒன்றாக்கும், வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும், உறுதிப்படுத்தும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அதனுடைய கடமையை நீக்குகிறார். இரவு தொழுகையுடைய கடமையை நீக்கிவிட்டு அவனுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறான், அவனுடைய கடைசி பகுதியை ஒரு வருட காலம் அல்லாஹ் தஆலா தடுத்து வைத்திருந்த அந்த வசனத்தை இறக்கலை. அதுக்கு பின்னால் ஒரு வருடத்துக்கு பின்னால தான் அந்த இரவு தொழுகை வந்து சுன்னத்தாக்கப்படுகிறது. அப்போ 5 நேர தொழுகை எப்போ கடமையாக்கப்படுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஹிஜ்ரத்து போவதற்கு கிட்டத்தட்ட அதாவது ஒரு வருட காலம் பண்ணுவீங்க, அதுக்கு பின்னாலும் தொழுகிறாங்க. அப்போ ஒரு வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்து அதாவது ஹிஜ்ரத்துக்கு போவதற்கு முன்னால் ஒரு வருட காலம் என்கின்ற அமைப்பில் தான் ரசூலுல்லாஹ்களுக்கு அந்த 5 நேர தொழுகை என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுது மேராஜில். அப்போ அதுவரை காலமும் அவர்கள் தொழுது வந்த தொழுகை என்ன, சுன்னத்தாக தொழுது வந்த தொழுகை இரவு தொழுகை தான். 5 நேர தொழுகை இல்லை, கடமையாக்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த இதுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு பிறகு. அவ 12 வருடங்களாக ரசூலுல்லாஹ் தொழுத தொழுகை அது இந்த இரவு தொழுகை தான். முஸ்லிம்களுக்கு இருந்த ஒரே தொழுகை என்ன, இந்த இரவு தொழுகை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ முக்கியத்துவத்திற்கு இது ஒன்று போதுமானது. ஆனால் இந்த இரவு தொழுகை அப்படி என்பதை பொறுத்த வரைக்கும் இதில் பல சிறப்புகளை நம்ம தெரிஞ்சிருந்தாலும் சரி, மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பல விஷயங்களை இந்த உலகத்தில் இன்பமாக்கி இருக்கிறான். அதில் இன்பமாக்கப்பட்ட அவனுக்கு தேவையான உடல் தேடக்கூடிய விஷயங்களில் உணவு, தாகம், அதே போல் அலங்காரங்கள், அதே போல் என்ன திருமணம், குடும்ப உறவு, இவைகள் பிள்ளைகள், இப்படி அலங்காரப்படுத்தப்பட்டதில் உண்டு தான் தூக்கம். மனிதனுக்கு தூக்கம் என்பது அவனோட வாழ்க்கையில் அன்றாடம் எல்லாம் தேவைப்படுவது போல தேவைப்படக்கூடிய ஒன்று தான் இந்த தூக்கம் என்கின்ற ஒரு அம்சம். எனவே தூக்கத்துக்கு எதிராக வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த கியாமுல் லைல் என்ன செய்யுது, நிற்கிது. கியாமுல் லைல் வந்து நிற்கிது வந்து எப்படின்னு சொன்னால், பொருளாதாரம் மனிதனுக்கு ஆசை உள்ளது, ஜக்காத் எங்கே வந்து நிற்கிது, அந்த பொருளாதார ஆசைக்கு எதிராக வந்து நிற்கிற மாதிரி தான் என்ன செய்யுது, அது நிற்கிது. இது போல ஒவ்வொரு ஆசைகளுக்கு குரோஸாக வந்து நிற்கிறது போல ஒன்று தான் இந்த இரவு தொழுகை என்பது. அப்போ இரவு தொழுகை என்பது அவன் இரவில் எழும்பி தொழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருமாக இருந்தால், அவன் முதலாவது என்ன, அவன் ஆசையோடு இருக்கக்கூடிய, நிம்மதியாக இருக்கக்கூடிய, அவன் என்னது, அதாவது அவன் எல்லாவற்றையும் மறந்து ரசித்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தூக்கம். அந்த தூக்கத்தை அவன் என்ன செய்ய வேண்டியிருக்குது, கொஞ்சம் தியாகம் செய்ய, அதாவது தியாகம் என்ற வார்த்தை பிழை, நிறைய பேர் வார்த்தையில் இந்த தியாகம்ன்றது அடிக்கடி யூஸ் பண்ண போகிற நம்ம வார்த்தையில் என்ன செய்யும், அது ஒரு தூக்கத்தை தியாகம் செய்த, தூக்கத்தை விடுறதெல்லாம் ஒரு தியாகமாக லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். அதாவது தூக்கத்தை தியாகம் செய்தார், நான் நேரத்தை தியாகம் செய்தார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தியாகம் நடந்ததாக சொல்லக்கூடிய ஒரு அம்சத்துக்கு வந்து நான் பேச்சு வழக்கில் வாரது. ஆனால் தியாகம்ன்றது தூக்கத்தை விடுறதெல்லாம் ஒரு தியாகமெல்லாம் என்னது இல்லை, அது சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு ட்ரிப் போகிறோம்னு சொன்னால் நம்ம தியாகம் செஞ்சுட்டா போகிறோம், அது தூக்கி வீசி போட்டு எழுப்பிடுறோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அது ஒரு அம்சம், அது தியாகமெல்லாம் வார்த்தையில் தியாகம் என்ற வார்த்தை என்ன செய்கிறது, அதில் வருது. இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு சொன்னால், அந்த இன்பத்துக்கு எதிராக இது வந்து நிற்பதனால இது என்ன செய்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக மாறுது. இது இயற்கையானதா செயற்கையானதான்னு கேட்டால் இயற்கையானது. இப்படி ஒருத்தர் வந்து என்னது, தூக்கம் போயிட்டு எனக்கு இரவு தொழுகை கிடைக்கலன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி பதற வேண்டிய அவசியம் என்னது அதில் இல்லை. அதாவது என்னன்னு சொன்ன ஒருத்தர் சொல்கிறார், தூக்கம் போயிட்டு என்னால் என்ன செய்ய முடியலை, இரவில் எலும்பி தொழ முடியலை, ஒரு நாளோ தொழ முடியலைன்னு ஒருத்தர் காரணம் சொல்கிறாராக இருந்தால் பக்கத்தில் உள்ள ஒரு பதற வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ஏன், இது வந்து ஒரு இயல்பான ஒரு நிலை, இது ஒரு இயல்பான ஒரு நிலை. இது வந்து தூக்கம் என்பது மனிதனுக்கு உள்ள ஒரு அம்சம். இந்த இயல்பு நிலையை எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெல்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கம் என்னது உண்டு. ஆனால் அதை முழுசாக என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாது. ஒருவர் வந்து என்னது, இவருக்கு இனி தூக்கமே என்னது இல்லை அப்படி என்ற லெவலுக்கு அவர் வந்துட்டாருன்னா அது என்ன நோய். அதுக்கு அடுத்து என்ன, இவர் வந்து ஒரு வருட காலம் தூங்கவே இல்லைன்னா அவருக்கு என்ன பேர், அவர் நோயாளியாக மாறிட்டார் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நிலைக்கு போக எத்தனித்த கொஞ்சம் நபித்தோழர்கள் இருந்தாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது போல கொஞ்சம் உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற ஒரு சில நபித்தோழர்கள் வந்து அந்த நிலைக்கு போக பார்த்தாங்க. இரவு முழுதான் என்னது நின்று தொழுகிறது, தூங்குறதே இல்லை என்று போக பார்த்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் கண்ணுக்கண்டு ஒரு கடமை இருக்குது. மார்க்கம் எங்கே போய் நிறுத்திச்சேன்னு சொன்னால், உங்களோட கண்ணுக்கண்டு ஒரு கடமை இருக்குது. அப்படின்னா என்ன, தூக்கம் வந்து ஒரு கடமை, தூக்கம் வந்து ஒரு கடமை, தூங்குதல் கடமையானது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க வந்தாங்க. காரணம்,
இது யாருக்கு சொல்லப்பட்டது? சுபஹ் தொழாமிக்கிறவருக்கு உங்களுக்கு தூக்கம் ஒரு கடமை அப்படி என்ற அடிப்படை சொல்லப்படலை. வித்ர் தொழாமிக்கிறவர் தூக்கம் ஒரு கடமைன்னு சொல்லி இந்த கடமை தான் நல்லா செய்கிறாங்களே அதல்ல. ஒரு இரவெல்லாம் முழுசா தொழுது தூங்காமலே இருக்கணும் என்று நினைக்கக்கூடியவருக்கு சொல்லப்பட்டது இல்லை. தூக்கம் என்பது ஒரு கடமை அப்படி என்ற வார்த்தை சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தூக்கம் என்றது மனிதனுடைய இயல்புகளில் உண்டு. அந்த தூக்கம் என்ற பகுதி இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எல்லா நிலையிலும் காணலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. தூங்குறவரா பார்க்கணுமா, தூங்குறவரா அவங்களுக்கு பார்க்கலாம். இங்கே ரசூலுல்லாஹ்ல தூங்குறவரா மட்டும் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா போய் பார்த்தா என்னது தூங்கிட்டு இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகிறவரா பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் தொழுகிறவரா என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்படின்னா ரசூலுல்லாஹ்ல அதிகமான விஷயங்கள் வளமையாக இருந்தாலும் சரி, ஒரு சில நேரங்களில் ரசூல் நேரம் மாற்றியும் என்ன செய்வாங்க செயல்படுவாங்க. ஆரம்பத்தில் போய் பார்த்தா தூங்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு தடவை போய் பார்க்குறீங்க கடைசி நேரத்தில் பார்த்தா என்ன செய்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல பார்க்குறோம் நடுநிசையில் பார்த்தா என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 நிலையில மட்டும் ஒருத்தர் பார்த்தாருன்னா அவர் என்ன சொல்லுவார்? இப்போ ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் போறாரு 6 மணி நேரத்தில் பார்க்குறாரு ரசூலுல்லாஹ் தொழுதுட்டிக்கிறாங்க, இன்னொருத்தர் அவர் போறாரு என்ன நடுநிசையில் பார்க்குறாங்க தொழுதுட்டிக்கிறாங்க, கடைசி நேரம் பார்த்து தொழுது. இப்போ இந்த நிலையில் பார்த்தவர் என்ன சொல்லுவார்? ரசூலுல்லாஹ் முழுசா தொழுகிறவர் தான் அப்படி என்று சொல்வார்கள். எனவே இந்த ஒரு நிலையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தூக்கம் என்ற போராட்டத்துக்கு எதிராகத்தான் இந்த தொழுகை என்ன செய்து வருது. இதை பாருங்க, போராட்டம் என்ற வார்த்தை சரியா, இதெல்லாம் போராட்டம் தியாகமெல்லாம் அன்றாட நம்ம கூட பழக்கப்பட்ட சொற்கள். அதை வச்சு எந்த முடிவுகளும் ஃபிக்ஹ் ரீதியாக எடுத்துடப்படாது. இது ஒரு போராட்டம், இது ஜிஹாத் என்று சரியா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இயற்கையானது, இந்த இயற்கையானதை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயற்கையில் நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் அதை குறைத்து அதில் சில என்ன அதை போராட்டங்களை கொடுத்து குறைச்சி நமது தூக்கத்தை ஒரு அளவுக்கு நம்ம கொண்டு வந்து வணக்கத்துக்கு நம்ம செயல்படுத்த நமக்கு என்ன கூலி உண்டு. சிலர் என்ன செய்யலாம், ஒரு நாள் முழு இரவும் வணங்க வாய்ப்பு இருக்கு. சிலர் என்ன செய்யலாம், ஒரு அரை இரவு வணங்க வாய்ப்பு இருக்குது. சிலர் குறிப்பிட்ட பகுதி என்ன வணங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமையில் முழு இரவு வணக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரிக்கவும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவும் இல்லை. ரமலானில் தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு இரவு வணக்கத்தை ஆதரித்ததாக எந்த செய்தியும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முழு இரவும் நின்று வணங்கியதாக நான் அறிந்ததில்லை என்று யார் சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதை நம்ம ஆரம்பமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பு என்றால் எங்களுடைய மக்களுடைய வளமையில் ஒரு பகுதி இருக்கு. என்னன்னு சொன்னால் இயல்பு நிலையை ஏற்றுக்கொள்ளாத இவரும் செய்யறதில்லை, முன்னால் உள்ளவரும் செய்யறதில்லை. ஆனால் 2 பேரும் பொதுவாக அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கிறது விளங்கிட்டா. அவர் இரவு தொழுறதில்லை, இவர் இரவு தொழுறதில்லை. இரவு தொழலையான்னு அவர்கிட்ட கேட்கறது இல்லையா அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு இவரும் சொல்றது அவரும் சொல்றது. ஆனால் 2 பேரும் தனியே தொழுவதில்லை, 2 பேரும் தனியே தொழுவதில்லை. இப்படி நடக்கிறது எதனால நடக்குது அப்படின்னு சொன்னால் இயற்கையை ஏற்றுக்கொள்ளாமல் 2 பேரும் இபாதத்தாலியா காட்டிக்கொள்ளவும் நினைச்சு 2 பேரும் தொழாமல் நினைக்கக்கூடிய இந்த காட்டிக்கொள்ளக்கூடிய நிலையால இது ஏற்படுகிறது. ஒரு இரவுல நேற்று இரவு ஒரு விண்கல் எரியப்பட்டது நீங்கள் பார்க்கலையா? வால்வெள்ளி அது எரியப்பட்டது நீங்கள் என்ன பார்க்கவில்லையான்னு கேட்குறாங்க. அப்போது என்னது நான் காணலைன்றாங்க. நான் கண்டேன், இரவு நேரத்தில் நான் கண்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அம்மா இன்னி மாக்குன் துஃபி சலாத்தின், நான் தொழுகையில் இருக்கலை. கண்டதுக்கு காரணம் நான் தொழுகையில் இருக்கல, எனக்கு என்ன ஒரு தேல் கொட்டி இருந்துச்சு, அந்த வழியில் நான் துடிச்சிக்கிட்டு இரவில் முழிச்சிட்டு இருந்தேன், அப்போ கண்டேன்றார். இப்படி சொல்லுவோமா நம்ம? சார் அவனா நினைக்கிறோண்ட நம்ம இல்லாமாக்குவான்னு விட்டுருவோம் வழங்கிட்டா. அப்போது இரவில் நான் கண்டேன், நான் தொழுகையில் இருக்கவில்லை, ஏன்னா தேல் கொட்டியதுனால நான் விழிச்சிருந்தேன், அப்போது நான் கண்டேன்றாங்க. இப்போ நம்ம என்னது இரவில் கண்டியான்னு கேட்டுட்டு ஜென்ரலாக அப்படி விட்டுறோன்னு வைங்களேன், பக்கத்தில் நினைப்பா இவர் கொஞ்சம் மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்டவர் தொழுதி பாராய்க்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்னா அது இயற்கையாக அவன் நினைக்கிறது நம்மையே இல்லாமல் ஆகணும்னு நம்ம விட்டுருவோம் தொழாமல் இருந்தாலும் கூட. ஆனால் அவங்க எப்படி நடக்கிறாங்க? அப்படி என்ன செய்யலை, சொல்லலை. அதே போல் அவங்க இயற்கையாக எதிர்கொண்ட விஷயத்தை பாருங்கள். ஒரு பிரயாணத்தில் இருந்து என்னை எழுப்பி விடுங்க என்று சொல்லி ரசூல் அங்கே பொறுப்பை கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அதாவது தூங்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு பொறுப்பு, பிலால் ரலியல்லாஹு கொஞ்சம் அப்போ நின்று தொழுகிறாங்க. அவங்க நின்று தொழுவிட்டு அவங்களும் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, சாயிறாங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு எழும்புறாங்க, உமர் ரலியல்லாஹு பலர் எழும்புறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு தான் அல்லாஹ் அக்பர் சொல்லி ரசூலுல்லாஹ் எழுப்பி விடுறாங்க. வக்கான ரஜுலன் ஜல்தன், அவர் ஒரு என்ன உறுதிமிக்க ஒரு மனிதராக என்ன செஞ்சார் இருந்தார் அப்படின்னு வருது. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க. என்ன அதான் சொல்லப்பட்டுச்சு, ஃபஜ்ருடைய சுன்னத்து சொல்லப்பட்டு சூரியன் உதித்த பின்னால் அதாவது அதான் சொல்லப்பட்டுச்சு, சுன்னத்து நடந்தது. அதே போல் என்ன தொழுகை நடந்தாச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறேன் இங்கே நிற்காதீங்க, சைத்தான் எங்களோட தங்கிய இடம் என்று முன்னே போய் என்ன செய்கிறாங்க, அவங்க தொழுகிறாங்க. தொழுத பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கண்டா, அதே இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த செய்தியில் வருதா?
வரலை. அந்த செய்தியில் என்ன வேணாமா, அதை லைஸ ஃபின்னௌமி தஃப்ரீதுன், தூக்கத்தில் உங்களுக்கு குற்றம் கிடையாது. அதாவது நீங்கள் கவனம் எடுத்து தொழணுமெண்டு எண்ணத்தோட முழு ஏற்பாடோட நீங்கள் தூங்குறீங்க, புறக்கணித்து தூங்குறதில்ல. அப்படி தூங்குற ஒரு மனிதன் தூங்கிவிட்டு அந்த மாதிரி இருக்க மனிதர் ஏற்பாடு மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன, நீங்கள் குற்றவாளியாக மாட்டீங்க. இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி என்ன செய்ய நீங்கள் செய்யுங்கன்றாங்க. இதே ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடந்திருந்தால் இயற்கையாக ஐக்கிறவங்க குறவு. நீங்கள் பாருங்க பாவம், முக்காவாசி பேர் அஸ்தகுஃபிருல்லாஹ் சொல்லிட்டு இருப்பாங்க. அஸ்தகுஃபிருல்லாஹ் சொல்றது பிழை அல்ல, அஸ்தகுஃபிருல்லாஹ் தனிப்பட்டது. அவர் என்ன செய்யணும், அடைய நம்ம மிஸ் ஆக்கிட்டோமே, தொழுகை விட்டுட்டோமே, அஸ்தகுஃபிருல்லாஹ் அப்படி என்று சொல்றதா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அஸ்தகுஃபிருல்லாஹ் அதிகமாக சொல்லப்படுது எதுனா, முன்னால் உள்ளவருக்கு நம்மளும் சுப தொழுகையோட முக்கியத்தில் உட்காரணும், கியாமுல் லைல்ல முக்கியத்தில் உட்காரணும், அவருக்கு உணர்த்துறதுக்காக நிறைய நடக்குது. அந்த இயற்கையை ஏற்றுக்கொள்றோம் இல்லை, அந்த இயல்பை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது ஒரு சிக்கலான ஒரு இடம், இஹ்லாசுடைய இது பாதிக்கப்படுற இடம். தஹஜ்ஜுதுக்கே அப்படியே எழும்பினாலும் எப்படி எழும்புறவன்னு சொன்னால், ஃபஜ்ருக்கு முன்னால் முழிச்சுக்கின்றிருக்கிற மாதிரி தான் எங்கட எலும்புதெல்லாம் இருக்கும். தஹஜ்ஜுத் இருந்தாலும் அப்போ ஃபஜ்ருக்கு எழும்புறவர் கண்டுருவார், இவர் எழும்பிக்கிறார் கியாமுல் லைலுக்கு, ஏன் அதை அவர் முழிச்சிருக்கிறாரு. இந்த அமைப்பிலான ஒரு இயற்கையான ஒரு தன்மை நம்ம இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது, ஒரு செயற்கையான ஒரு தன்மை நம்ம இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே முதல் அம்சம், எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நம்ம பேசினாலும் சரி, எந்த இபாதத்துக்களை நம்ம பேசினாலும் சரி, முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், தூக்கம் என்பதை படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அந்த இயல்பு தன்மை நம்மகிட்ட என்ன செய்யும், இருக்கும். அதுக்கு எதிரான ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு மெத்தடில் போராடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈமானிய சக்தி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல் இருக்கும். சிலர் என்ன செய்வாங்க, பள்ளி மாமா தான் இருப்பார், எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அவர் இரவுல அரை இரவு எழும்பி தொழலாம். இன்னும் சிலர் இருப்பாங்க, அவங்களோட டியூட்டியே நைட் டியூட்டியாக இருக்கும், அவங்களுக்கு டைமே கிடைக்காத மாதிரி இருக்கும், அவருக்கு ஒரு 2 ரக்காத் தான் தொழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னும் சிலர் 16-18 மணித்தியால வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, அவருக்கு ஒரு 3 ரக்காத் அல்லாட்ட என்ன செய்யும், ஒரு மிக சிறப்பான ஒரு அமலாக என்ன செய்யும் இருக்கும். எனவே எல்லாருக்கும் என்னது, அது சமனான நிலையில் அது கையாளப்படுவதில்லை. இது இரண்டாவது பகுதியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலகீனங்களை பாருங்க, சஹாபாக்களுடைய விஷயங்களை நீங்க படிக்கிற நேரத்தில் கூட அவங்க இயல்பாக அதை ஏற்றுக்கொண்டு போராடின பல சம்பவங்களை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பகுதியாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில ஹதீஸ்களை பாருங்க. இந்த இரவு தொழுகை சம்பந்தமாக நாம புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டியும் ரசூலுல்லாஹ் மற்ற மக்களுக்கும் சேர்த்து சொன்ன அப்படி படிப்படியாக சில விஷயங்களை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எப்பொழுது எழும்புவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. சஹீஹ் புகாரில 1132 இலக்கத்தில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மிகவும் விருப்பமான அமலாயின்னு சொல்லி கேட்கப்பட்ட நேரத்தில் அத்தாயிம், தொடர்ந்து இருப்பது தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமலாக இருந்தது. அப்போ எப்பொழுது ரசூலுல்லாஹ் எழும்புவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது எழும்புவார்கள் அப்படின்னு கேட்கப்படுகிறது. கான யகூமு இதா சமிஅ ஸாரிஹ், சேவல் கூவும் பொழுது எழும்புவார்கள் அப்படின்னு. சேவல் எப்போ கூவும், எழும்பினவர்களுக்கு தான் தெரியும் சேவல் என்னது எப்போ கூவும் என்று சொல்லி. சேவல் கூவும் பொழுது என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புவார்கள். சேவலை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த நேரத்தில் தான் கூவ முடியும். இப்போ பல சேவல் கன்ஃபியூஸில் இந்த லைட்டெல்லாம் வந்து என்னது எந்த டைம் நைட்டு எந்த டைம் பகல் இல்லாமல். ஆனால் சேவல் கூவுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புவார்கள் என்று சொன்னால் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நடுநிசிக்கு பின்னர் இருந்து சேவல் என்ன செய்யும், கூவ ஆரம்பிக்கும். நடுநிசிக்கு முன்னரெல்லாம் என்ன செய்யாது, கூவ ஆரம்பிக்காது. ஒரு சில சேவல் அப்படி நடக்குமாக இருந்தால் அதனுடைய அதை வளமையான செயல்பாட்டுக்கு அது மாற்றம் அல்லது ஆரம்ப கட்டமாக என்ன செய்யலாம் இருக்கலாம். இதான் பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம். நடுநிசிக்கு பின்னால சேவல் என்ன செய்யும், கூவ ஆரம்பிக்கும். அதனுடைய வளமை அது எத்தனை மணிக்கு நீங்கள் லைட்டை வீடு லைட்டெல்லாம் போட்டு 11 மணிக்கு அந்த லைட்டை நீங்கள் அதாவது ஓஃப் பண்ணியிருந்தால் கூட அது சரியாக 1 மணி 2 மணிக்கு என்ன செஞ்சிடும், கூவ ஆரம்பிச்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சேவல் கூவுகின்ற சத்தத்தை கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புவார்கள். இதற்காகவே பல அறிஞர்கள் தங்களோட வீட்டில் சேவல் வளர்த்திக்கிறாங்க. நமக்கு அந்த சப்ஜெக்ட் என்னது, இது இப்படி ஒன்று இருக்குதே, அது மலக்குமார்களை கண்டுதான் என்ன செய்கிறது, கூவுகிறது. அதனால் நீங்கள் துவா செய்யுங்க அப்படி என்றெல்லாம் என்ன செய்யுது வந்திருக்குது. ஆனால் பூனையை பற்றி எழுதின அளவு கூட சேவலை பற்றி என்ன செய்யலை பூனையை பற்றி இஸ்லாத்தின் முக்கியத்துவம் எல்லாம் அப்படி ஒரு முக்கியத்துவம்லாம் ஒன்றும் இல்லை சரியா. ஆனால் பூனையோட இஸ்லாத்திய முக்கியத்துவம்னு சொல்லி அப்படி அவ்வளோ எழுதிக்கிறான். அப்படி ஒன்று சொல்கிறதா இருந்தால் ரெண்டுக்கும் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. ஆனால் அப்படி ஒன்று சொல்கிறதா இருந்தால் சேவலை தான் என்ன செய்யணும், சொல்லணும். எந்த அளவுக்கு பல அறிஞருடைய வாழ்க்கையில் இது ஷேக் நாசருத்தீன் அல்பானியுடைய வாழ்க்கையில் சுகைனான் அவருடைய மகள் ஒரு செய்தி சொல்கிறாங்க, சஅல்து அபி, என் தந்தை இடத்திலே கேட்டேன் அப்படின்னு வரும். அதாவது ஷேக் அல்பானி அந்த எங்களோட வீட்டில் ஒரு சேவல் இருந்துச்சு,
அந்த சேவல் வந்து என்னது காலையில் இரவுல அதாவது நடுநிசையில் இப்படியெல்லாம் கூவுகின்ற வளமை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது அந்த சேவல் ஷேக் அல்பானி என்றைக்கு மௌத்தாகிறாரோ மௌத்தாகி ஒரு சில மனத்தியாலங்கள் அதுவும் என்ன செஞ்சுட்டு இறந்து விட்டது அப்படின்றார். அதுவும் என்ன செய்யுது இறந்து விட்டதுன்னு சொல்கிறார். இயற்கையோட நம்ம ஒத்து வாழுகிற நேரத்தில் அதுக்கென்று சில பழக்கங்கள் என்ன செய்யும் எங்களோட உண்டாகும். எங்களோடு என்ன செய்யும் அதுக்குன்னு சில பழக்கங்கள் உண்டாகும். நம்ம இரவு தொழுகையை அதாவது எலும்பி போய் தொழுது நம்ம பழகி இருந்தோம்டா அதை அடிக்கடி எப்படி மனிதர்கள் உணருமோ அது மாதிரி என்ன செய்யும் நம்மளோடு இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை உணரும். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் என்ன செய்யும் பழகும். வீட்டில் வளர்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் அந்த டைமுக்கு ஏற்ப அதுவும் என்ன செய்யும் பழக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கக்கூடிய தன்மை பிரிவின் பொழுதும் என்ன செய்யும் அந்த பிரிவை உணர்த்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல என்ன செஞ்சாங்க அந்த அந்த ஒரு தூணை சாய்ந்து உரை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள். அந்த தூணை என்ன செஞ்சது ரசூல் ஸல்லல்லாஹு அதை விட்ட பொழுது அது முணங்கியது என்று சொல்லி ஹதீஸில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் அதுவும் என்ன செய்ய இறந்து போனது அப்படின்னு பார்க்க. சில பிரிவுகள் என்ற பகுதி வந்து அந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு என்ன செய்யும் தாக்கம் செலுத்தும் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் இது. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் என்ன செய்வாங்க எழும்புவாங்க அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா ஆரம்ப நேரங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க தூங்கி இருக்கிறாங்கன்றதுக்கு இந்த ஒரு செய்தி ஒரு ஆதாரமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அல்ஃபாஹு ஸஹரு இந்தி இல்லா நாயிமன். சஹர் வார டைமில் ரசூலாங்க எப்பயும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ரமலான் அல்லாத நோன்பு பிடிக்காத காலப்பகுதியில் சஹருடைய நேரத்தில் பார்த்தா ரசூலாங்க என்ன தெரிவிப்பாங்க தூங்கி இருப்பார்கள். அப்படின்னா என்ன அதுக்கு முன்னாலே தொழுவிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இந்த செய்தியில் என்ன புரிஞ்சுக்கணும்னா சேவல் கூவினா ரசூலாங்க எழும்புவாங்கன்னா அதுக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. சஹர் வார டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி அடிக்க. அப்போ ரசூலாங்க தொழுகிற நேரம் இதுக்கு இடைப்பட்ட நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற நேரம் இதற்கு இடைப்பட்ட நேரம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். இது ஒரு அதாவது நம்மளை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு நேரமும் நமது தூக்கமும் சூழலும் மிக முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இது இருந்ததை நம்ம இதில் பார்க்கிறோம். அதே போல் சஹீஹ் புகாரில் நீங்கள் பார்க்கலாம் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான தொழுகை வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை. காரணம் அவர் வகான யனாமு நிஸ்ஃபல் லைலி வ யகூமு சுலுஸா வ யனாமு சுதுஸா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதாவது இரவுடைய ஆரம்ப அந்த இரவுடைய அந்த அதாவது ஆரம்ப அரைவாசி பகுதியில் தூங்குவார்கள். ஆரம்பம் என்று வரல இரவுடைய அரைவாசி பகுதி என்ன செய்வார்கள் தூங்குவார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு அடுத்ததாக வ யகூமு சுலுஸா மூன்றில் ஒன்று என்ன செய்வார்கள் எலும்பி தொழுவார்கள். வயனாமு சுதுசா ஆறில் ஒன்று தூங்குவார்கள். கணக்கு விளங்குதா? ஒரு அதாவது 6 பகுதியாக எடுத்துருங்க. 6 பகுதியாக இரவு 6 பகுதியாக நீங்கள் பிரிச்சுட்டீங்க அப்படி என்று சொன்னால் அதில் ஆரம்ப அரைவாசி தூங்குவாங்க. 3 பகுதி போச்சு விளங்கிட்டா. மூணில் ஒன்று என்ன செய்வார்கள் தொழுவார்கள். அப்போ 6 3ஆக பிரிச்சிங்கன்னா 2 பகுதி என்ன செய்கிறாங்க அப்போ தொழுகிறாங்க. அப்போ 5 பகுதி முடிஞ்சுது. ஏற்கனவே 3 முடிஞ்சுது, இப்போ 2 5 பகுதி முடிஞ்சுது. வயனாமு சுதுசா 6இல் ஒன்று என்ன செய்வார்கள் தூங்குவார்கள். அப்போ ஒரு இரவு 6 பகுதியாக நம்ம பிரிச்சோம்டா ஆரம்ப 3 தூக்கம் அரைவாசி தூக்கம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகை. அதுக்கு அடுத்ததாக 3இல் ஒன்று தொழுகை. 3இல் ஒன்று தொழுகைண்டா 6 2 2 பிரிச்சுட்டோம்னு சொன்னால் 2 பகுதி தொழுகிறாங்க. அப்போ 3 + இந்த 2ஐயும் சேர்த்துட்டோம்னா 5 முடிஞ்சுது. இன்னொரு பகுதி 6இல் ஒன்று என்ன செய்வார்கள் தூங்குவார்கள். மொத்த இரவு 6ஆக பிரித்து அந்த 6இல் ஒன்று தூங்குவார்கள். அப்போ 2 இடத்துல தூங்குறாங்க. எப்படி தூங்குறாங்கன்னா ஆரம்ப அரைவாசி தூக்கம், மறுபடி 3இல் அதாவது ஒரு பகுதி தொழுகை, மறுபடி 6இல் ஒன்று தூக்கம். இதான் ரசூலாங்களும் செஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதும் இதுதான். கடைசி பகுதி தூக்கம், ஆரம்ப பகுதி தூக்கம், இரவில் 3இல் ஒரு பகுதி என்ன தொழுகை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி நடந்துக்கிறத பார்க்குறோம். எதிலிருந்து 6 பகுதி? இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் கருத்து முரண்பாடு உண்டு. மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்குமா, மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்குமா, இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரைக்குமா? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் எல்லாரும் மகரிபிலிருந்து என்ன ஃபஜ்ர் வரைக்கும்னு சொல்கிறாங்க. இஷா தொழுகையும் அவங்க இரவு தொழுகையாக தான் என்ன செய்கிறாங்க இஷா தொழுகை இஷாவுடைய சுன்னத்தெல்லாம் அவர் இரவுல தொழுகையாக இரவு தொழுகை தொழுத ஒரு கியாமுல்லைல் செய்த ஒரு மனிதனாக என்ன செய்தாங்க அதை கணக்கெடுத்தார்கள் பார்க்கிறோம். இந்த கணக்கடிப்படையில் பார்த்தீங்கன்னாலும் அப்படித்தான். இந்த கணக்கடிப்படையில் பார்த்தா தான் கொஞ்சம் பொருத்தமாக ஆறு பகுதி என்ன செய்யுது பிரித்து பார்க்கறதுக்கு பொருத்தமாக இருக்குது. கருத்து முரண்பாடு இதில் உண்டு. எனவே இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிரிச்சுக்கிறாங்க யார்? அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படித்தான் தொழுதிருக்கிறார்கள் என்பதை நம்ம இதில் என்ன செய்கிறோம் அதாவது புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால்
அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த இரவு தொழுகையில் ரசூல்லாங்களை பின்பற்றி இரவு தொழணும் என்று ஆர்வப்பட்டவர்களாக இருந்தார்கள். எல்லா மக்களும், எந்த முஸ்லீமும் இரவு தொழுகையில் தொழுறதுக்கு ஆர்வமாக தான் இருப்பான். ஆனால் அவனுடைய இரவு தொழுகை ஆர்வப்படுற வீதமும் இரவு தொழுகைக்கு வந்த பிறகு அதை அவன் தொழுகிற வீதமும் வித்தியாசம் இருக்கும். சிலர் இரவு தொழுகைக்கு முழு ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் வந்த உடனே இமாம் மிச்சம் வேகமாக போகும்னு நினைப்பார். இமாமுக்கு முன்னால் இவர் ருக்கு செய்வார், இமாமுக்கு முன்னால் சுஜூத் செய்வார். என்ன காரணம்? இமாமை இழுத்துக்கண்டு போகிறது, இமாம இழுத்துக்கண்டே போகிறது. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் ஆர்வப்படுறதுல வித்தியாசம் இருக்கும், வந்து அதில் தொடர்ந்து நிற்கிறதுல என்ன செய்யும், வித்தியாசம் இருக்கும். இந்த பல அம்ச தொழுகையே கணக்கில்லாம். சிலருக்கு ரமலான் வந்தது தெரியாது, போனதும் தெரியாது. முஸ்லீம்களே பலர் இருக்கிறாங்க, ரமலான் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது என்ற மக்கள் பலர் இருக்கிறாங்க. ஆர்வப்படுகின்ற மக்கள்ல பலகீனப்படுகின்ற மக்களும் என்ன செய்யறாங்க, பலர் இருக்கிறாங்க. அவைகளை பாருங்க இந்த செய்திகளில். அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இது புகாரில் வரக்கூடிய செய்தி. நான் ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் போய் தொழுது. இப்போ ரசூலுல்லாஹ் 3 நாள் ஜமாத்தா தொழுதாங்களே, மிச்ச நீண்டாங்களே. இது அல்லாமல் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அப்பப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நின்று தொழுவார்கள். இப்படி ஒரு நாள் நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தொழுதேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கண்டே இருந்தார்கள். நான் ஒரு கெட்ட முடிவை நினைக்கும் வரைக்கும், நான் ஒரு கெட்ட முடிவை நினைக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நின்று தொழுது கொண்டே இருந்தார்கள். அப்போ உடனே மாணவர்கள் கேட்குறாங்க, என்ன கெட்ட முடிவு நினைச்சீங்க? ஹமம்து பி அம்ரி சூஇன், அதாவது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படியே, அதை கெட்ட முடிவுன்றாரு. அது வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னு சொன்னால், ஹமம்து அன் அக்உத வ அதர நபி, தொழுகையை விட்டு போட்டு உட்கார்ந்துருவோன்னு நினைச்சேன். தொழுகையை விட்டு போட்டு உட்கார்ந்துருவோன்னு நினைச்சேன். யார் சொல்றாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு யாரு? குர்ஆனை எடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டிய நபித்தோழர்கள் ஒருவர், குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர்களில் ஒருவர், குர்ஆனை மிகவும் அறிந்த நபித்தோழர்கள் ஒருவர். ஆனால் அவங்க தங்களது ஒரு குறையை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யலை, அவங்க வெட்கப்படலை. அப்போ நம்ம ஏன் குறையை அதாவது வெளிப்படுத்த வெட்கப்படுகிறோம் என்றால், நம்ம தொழுகிறதே இல்லைன்றதுனால, டோட்டல் தொழுகை அங்கே இல்லைன்றதுனால அது முழுசாக அங்கே வெளிப்படுத்துறதுக்கு ஹாஃப் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தொழக்கூடியவராக நீண்ட நேரம் நின்று தொழக்கூடியவராக இருந்த மனிதர். ஆனால் அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நீட்டுதல் என்ன செஞ்சது, மிகவும் அதிகமாக இருந்தது. நாம் போய் உட்கார்ந்துருவோமா அப்படின்ட்டு நினைச்சேன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் உங்களுக்கு தொலை கிடைத்தால் அப்படின்னு யார்கிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். சும்மா இந்த ஹதீஸை சொல்லாமல், நான் கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல தொழுவேன்னு சொல்லுவாங்க. இல்லைங்கடா, கால் உடைந்தாலும் பரவாயில்லை தொழுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, நான் உட்கார நினைச்சேன்றாரு. நான் என்ன போய் உட்கார நினைச்சேன்றாங்க. மனிதனுடைய இயல்பு ஆர்வப்பட்டு உள்ள நுழைந்தாலும் அங்கே போய் பலகீனப்படக்கூடிய ஒரு இடமும் என்ன செய்யும், வரும். ஆர்வப்பட்டு உள்ள போவோம், அதே நேரம் அங்கே போன பின்னால் நம்ம என்ன செய்வோம், பலகீனப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நீட்ட வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க தொழுகையை. ஆனால் இது ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட ரீதியாக தொழுகையில் இவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சேர்ந்து கண்டது. ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட ரீதியாக தொழுகை அது, அதில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சேர்ந்தது. அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாது, அதை குறைக்க முடியாது. அப்போ இது ஒரு செய்தி. மனிதனுக்கு இப்படியான ஒரு சிந்தனை என்ன செய்யும், அவர்களுடைய ஈமானுக்கு ஏற்ப வரும் என்பதற்கான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி. அனஸ்லாம் அறிவிக்கிறாங்க, இது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே வராங்க. பள்ளிக்குள்ளே தூண் இருக்கும் தானே, 2 தூணு கடையில் கயிறுண்டு கட்டப்பட்டிருக்கு. 2 தூணு கடையில் நீண்ட கயிறுண்டு கட்டப்பட்டி. இது என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இது ஸைனப் ரலியல்லாஹு அவங்க கட்டினது அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நின்று கொண்டு தொழுவாங்க, உற்சாகம் குறைஞ்சா அதை என்ன செஞ்சிருவாங்க, அதில் கொஞ்சம் சாஞ்சிக்கண்டு தொழுவுறதுக்காக, அப்படி விழுந்துடாம அப்படி சாய்ந்து கொண்டு தொழுவதற்காக அது அப்படி கட்டப்பட்டிருக்கேன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னால் ஹுல்லு, இதை அவிழ்த்து விடுங்கண்ணா, இதை என்ன செய்யணும், அவிழ்த்து விடுங்கள். பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை. இதே நம்ம நடந்துடுவீங்களா, அப்படியா மாஷா அல்லாஹ், இவ்வளோ பெரிய ஆர்வமுள்ள மக்கள் இருக்கிறான் இப்போ தான் தெரியும். அது எல்லாம் நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுல்லுஹு, இதை அவிழ்த்து விடுங்க, நாங்கள் இதை என்ன செய்ய, இதை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது லியுஸல்லி அஹதுக்கும் நஷாத்தா, உற்சாகம் வார டைமில் தொழுங்க, உங்களுக்கு உற்சாகம் வார நேரத்தில் தொழுங்கள். ஃபஇதா ஃபதர ஃபல்யகுத், உங்களுக்கு சோறு வந்து விட்டால் உட்கார்ந்து விடுங்கள். இது 2 மாதிரி புரியலாம்ன்றாங்க அறிஞர்கள். உட்கார்ந்து தொழுங்கன்னு புரிஞ்சுக்கலாம், தொழுகை நிப்பட்டிக்கங்க. உற்சாகம் முடிஞ்சிட்டா தொழுகையே நீங்கள் என்ன செய்யுங்க. அதாவது நீங்கள் போய் கடைசியில் அதாவது சோர்வாகி ஒரு சோம்பேறித்தனமாகி இந்த மாதிரி யார் நிலைமைங்கிறது கடைசியில் அலுப்பில் போய் என்ன செஞ்சிடும், நின்று இந்த இடத்துக்கு போகாமல் இருக்கணுமாக இருந்தால் உற்சாகம் வந்தால் என்ன செய்யுங்க, தொழுங்க அப்படின்ற அர்த்தம். இப்போ உற்சாகம் வந்தால் தொழுங்கன்ற அர்த்தம் என்ன, ஒருத்தருக்கு 10 வருஷமாக உற்சாகமே வரலை, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா அந்த உற்சாகத்தை இது சொல்லலை. ஒரு மனிதன் ஆர்வம் எடுக்கணும், தொழணும் கட்டாயம், தன்னை மனசை கட்டுப்படுத்தி கொண்டு வரணும். கொண்டு வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் ஒன்று இருக்கு, அவருக்கு 4 தான் தொழலாம், அவருக்கு 6 தான் தொழலாம்,
2 தான் தொழணும். அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அதை மீறி சாஞ்சி இந்த மாதிரி லெவலில் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு எப்படின்னு சொன்னால், அவர் வந்து முழு வருடமும் நின்று தொழணும்னு ஆசைப்படுறவர், அந்த மாதிரி தொழக்கூடியவர். அவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா அப்துல்லாவே லா தகுன் மிஸ்ல ஃபுலானி, இப்படி சொல்லப்படுகின்ற மனிதரை போல நீங்கள் இருந்துறாங்க. என்ன, கான யகூம் உல்லைல், இரவு தொழக்கூடியவராக இருந்தால், இரவு தொழக்கூடியவராக இருந்தார், ஃபதரக கியாமல், இப்போ தொழுகை விட்டுட்டாரு அப்படின்னு சிலருக்கு சொல்லப்படுமே, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் போயிடாங்கன்னு சொன்னாங்க. அந்த மனிதர்களில் ஒருவராக நீங்கள் மாறிவிட வேண்டாம். இவர் யாரு, இரவு முழுதும் தொழக்கூடிய அளவுக்கு ஆர்வமாக தொழுது கொண்டிருக்கக்கூடியவர் இவர். அவர் தான் ஒரு மாதம் எனக்கு ஒரு நாளில் குர்ஆனை முடிக்கலாம்னு சொன்னவர். அவர் குறைச்சி கடைசியில் என்ன, அதாவது ரசூலுல்லாஹ் அந்த 3 நாள் வரைக்கும் என்ன, அப்போ 3 நாளை குறை என்ன செய்ய வேண்டாம், ஓத வேண்டாம், இவருக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மனிதர் அவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தொழக்கூடியவராக இருந்தார், பின்னர் தொழுகை விட்டு விட்டார் என்ற லிஸ்ட்டில் உள்ள மனிதராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அப்படின்னு அர்த்தம் என்ன, உற்சாகத்தை நிர்வகிங்க, உற்சாகத்தை நிர்வகித்துக் கொள்ளுங்கள். அதிகமான உற்சாகத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்திட்டு கடைசியில் ஒரு இடமும் இல்லாத லெவலுக்கு என்ன நீங்கள் வந்து விடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்ணாங்கன்னு வழங்கு. இதை 3 ரசூலுல்லாஹ் எதை கண்காணிக்கிறாங்க, மனிதனுடைய பலகீனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பலகீனத்தை எடுத்து சொல்றாங்க என்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது புகாரில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இதா நஅஸ அஹதுக்கும் ஃபிஸ்ஸலா வஹுவ யுஸல்லி, தொழுது கொண்டிருக்கக்குள்ள நீங்கள் தூங்கி விழுந்தால், தொழு விட்டுக்கிறாரு, தூங்கி முட்டுறாரு, விளங்கிட்டா, இந்த மாதிரி தூங்கி முட்டக்கூடிய நிலைமை வந்தா மனித பலகீனங்களையும் மனித இயல்புகளையும் மனித போராட்டங்களையும் கவனிக்காத ஒரு மார்க்கம் வாய்ந்த இந்த வசனமே வராது. நீங்கள் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது வெட்டு விடுங்கள் அவரை அப்படின்னு தான் வரணும், விளங்கிட்டா. யாரை தொழுது பொழுது தூங்குறவர் கண்டா அவரை வெட்டுங்கன்னா என்ன செய்யணும், எதா வரணும். நீங்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் தூங்கி முட்டினீங்கன்னு சொன்னா, தூங்கி விழுந்துட்டீங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வருமாக இருந்தால் ஃபல் யர்குத், போய் தூங்கிருங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். ஃபல் யர்குத், நீங்கள் போய் தூங்கி விடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அர்த்தம் என்ன, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீறி நடக்கக்கூடிய அந்த செயல்பாடை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, விரும்பலை. ஒரு மனிதன் தொலை வாராரு, வந்து தொழுகைக்கு நிற்கிறாரு, அவரால் நிற்க என்ன முடியாத அளவுக்கு தூங்குறாரு, அப்பையும் நீ என்ன செய்யணும், அதாவது போராடி தொழணும் என்று சொல்லி என்ன செய்யலை, சொல்லலை. உண்ட கடமை என்னன்னா, இரவுல ஒரு வித்திர தொழுதுக, இரவுல வித்திர தொழுதுக, இந்த வித்திர தொழுகிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை நீ என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் உன்னோட உற்சாகத்துக்கு ஏற்ப என்ன செய்யணும், நீ நிர்வகித்துக் கொள்ள வேண்டும். அதுலேயும் உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா ஃபல்யர்குத், போய் என்ன, அதாவது தூங்கி விடுங்கள். காரணம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஹத்தா யத்ஹப அன்ஹுன் நௌம், தூக்கம் போகிற வரைக்கும். இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது, போய் தூங்குங்கன்னா நம்ம தூங்கினது அவ்வளோதான், விளங்கிட்டா, நம்ம தூங்கினோம்னா தூங்கினதா. இங்கே என்ன வருதுன்னா, ஹத்தா யத்ஹப அன்ஹுன் நௌம், தூக்கம் போகின்ற வரைக்கும் அவர் என்ன செய்யட்டும், தூங்கட்டும். அதான் கொஞ்ச நேரம் தூங்கினா உற்சாகம் மட்டும் வரும், கொஞ்ச நேரம் தூங்கினா உற்சாகம், அது வரைக்கும் அவர் தூங்கட்டும். ஏன் தெரியுமா, ஃபைன்ன அஹதக்கும் இதா ஸல்லா வஹுவ நாஇஸ், இப்படியே தூக்க கண்ணோட நீங்கள் தொழுதீங்க என்று சொன்னால், லா யத்ரி லஅல்லஹு யஸ்தக்ஃபிர் ஃபயசுப்பு நஃப்ஸா, பாவ மன்னிப்பு தேடுற பேரில் உங்களையே நீங்கள் திட்டிக் கொள்ள வேண்டாம்ன்றாங்க. பாவ மன்னிப்பு தேடுறதா தான் என்ன செய்வார், தக்பீர் கட்டி பண்ணுறாரு. ஆனால் அப்படி தூக்க முட்டிக்கணும் என்ன நடக்கும், தனக்கு தானே ஏசிக்கின்று வேறு வசனங்கள்லாம் சொல்லி வசனங்கள்லாம் தலைகளாக என்ன செய்யும், போய்கொண்டிருக்கும். அப்போ உங்களுக்கு எதிராக நீங்களே சாபம் விட்டுக்கொண்டு என்ன செய்வீங்க, தொழுது கொண்டிருப்பீர்கள். அந்த வேலை என்ன செய்ய வேண்டாம் என்றான். எந்த அளவுக்கு இதில் இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து முரண்பாடு படுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவர் இது வந்து பலர் இரவு தொழுகைக்கு மட்டும்தான்றாங்க. ஆனால் இமாம் நவவி போன்ற சில அறிஞர்கள் வந்து ஒருத்தர் வந்து தொழுகைக்கு உரிய நேரத்தில் வந்துட்டார், ஆனால் அவரால் அவருடைய நேரம் இருக்குது, ஆனால் அவருடைய தூக்கத்தை அவர் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தூங்கி என்ன செய்கிறாரு, விழுகிறாருண்டா, அது கடமையான தொழுகையாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சுக்கணும், அவர் தூங்கி தனது உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு விட்டு என்ன செய்யட்டும், தொழட்டும். நேரம் இருந்தால், நேரம் என்னது அவருக்கு இருக்குமாக இருந்தால் தூக்கத்தை அவர் கொஞ்சம் என்ன அதை இல்லாமலாக்கி விட்டு வந்து என்ன செய்யட்டும், தொழட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மனித பலகீனங்களை மனித இயல்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் என்ன அதாவது கையாண்டு சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ இதை அது அன்றாட வாழ்க்கையோடு கலந்திருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். இந்த ஹதீதெல்லாம் பலருக்கு பலகீனப்படுத்துகிற மாதிரி ஏன் விளங்குது தெரியுமா, நம்மளை வந்து இபாதத்தை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை தொழுகிறதுனால அப்படி விளங்குது. நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை இதை அப்ளை பண்ணி பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் தொலை போகிறோம். இந்த டைமில் இந்த ஹதீஸெல்லாம் நம்ம சொன்னோம்னா அப்போ பலகீனம் தான்.
வாழ்க்கை ஃபுல்லாக இரவு தொழுகை, வாழ்க்கை ஃபுல்லாக தொழுகை. அதாவது நீ வாழக்கூடிய 40 வருஷம் வாழ்றீன்னா 40 வருஷம் நீ இரவு தொழணும், 40 வருஷம் நீ வித்திரு தொழணும், 40 வருஷம் சுண்ணத் தொழணும்ன்ற மனிதருக்கு தேவை. ஏன்னா அவர் அன்றாட லைஃப்பில் கலந்து வரும். மாதத்துக்கு ஒரு முறை தான், அதுவும் கடைசி 10, அதுவும் அந்த 25க்கு பிறகு தான் தொலை போகிறோம்னா அவங்களுக்கு இந்த ஹதீஸ் என்ன செய்யாது, தேவை கிடையாது. ஏன் அந்த நேரம் நம்ம பள்ளிகளில் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், ரமதானில் போய்த்து பார்த்தீங்கன்னா வளமையாக முன்சப்புக்கு வரவங்க கடைசி சப்பில் வைக்கிறான். ஏன் இவங்க பெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த திடீர் என்ட்ரி கொடுக்குறவங்கெல்லாம் முன்சப்பில் வைக்கிறான். இந்த வளமையாக வரவங்களும் அவங்களுக்கும் ஆச்சரியம். ஏன் என்னடா நம்மளுக்கு இது அவங்க கடைசி சப்பில் தொழு விட்டிக்கிறான், அவங்களுக்கு வர்றதுக்கு டைம் இல்லையா, அவ்வளோ இவங்க ஒரு 5-6 நாளைக்கு பிறகு இடம் ஃப்ரீயாக அவங்களுக்கு கிடச்சி ரிட்டர்ன் அதே முன்சப்புக்கு அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹதீஸை நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா பலகீனப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக வணக்கம் என்கின்ற அடிப்படையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது என்னது, பலகீனப்படுத்துவதாக இருக்காது, மனித வாழ்க்கையுடைய இயல்புகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இவைகளெல்லாம் எப்படி நம்ம அந்த இரவு தொழுகையுடைய அந்த பலகீனங்கள் கையாளப்பட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லி என்ன செய்கிறேன், நான் நிறைவு செய்கிறேன். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில் வருது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது சொன்ன தாரமியில் வருது இந்த வார்த்தை, என்னன்னா இரவில் தொழாத மனிதராக இருந்தார். இரவில் தொழாத மனிதர் என்று சொன்னால் நம்மளை இதில் விளங்கிடக்கூடாது, தொழுவார், மிச்ச நீண்ட நேரம் தொழுகிறது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தூங்கினார்னா ஃபஜ்ருக்கு தான் அவர் என்ன செய்வார், எழும்புவார். யார்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கினார்னா ஃபஜ்ர். இது எப்போ சொல்லப்படுதுன்னா 14-15 வயசில். அதையும் புரிஞ்சுக்கணும். எத்தனை அவருக்கு 14-15 வயசு, அவர் திருமணம் முடிச்சிருக்கல. நான் பள்ளியில் தூங்குகின்றவனாக இருந்தேன், அந்த நேரத்தில் நான் தூங்கினேன்னு சொன்னால் ஃபஜ்ருக்கு தான் என்ன செய்வேன், நான் எழும்பி நிற்பேன். அப்படின்னா இரவுல அவர் ஆரம்ப நேரத்தில் வித்திர்களை தொழுதுட்டு என்ன செய்யலாம், படுக்கிறவராக இருந்திருக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் ஃபஜ்ரில் எழுமினா எப்பையும் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து இந்த கனவுகளை பற்றி என்ன செய்வாங்க, எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு நல்ல கனவு வந்து நான் ரசூலுல்லாஹ்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு. அதே நேரம் நான் என்னை மனசுக்குள்ளே சொல்லிக்கொள்வேன், நீ நல்ல மனிதராக இருந்தால் உனக்கு நல்ல கனவு வந்திருக்கும், உங்களுக்கு நல்ல கனவு வராததுக்கு காரணம் நீ அந்த மாதிரி இல்லையோ அப்படின்னு என் மனசு எனக்கு சொல்லிச்சு அப்படின்றாங்க. ஏன்னா எல்லா மக்களும் வந்து கனவு சொல்கிறாங்க, நான் கனவு கண்டேன் ரசூலுல்லாஹ்கிட்ட கனவு விளக்கம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கனவு என்னது, நல்ல ஒரு கனவு வருது இல்லை, அதனால நீ ஒரு என்ன நல்ல மனிதராக இருந்தால் உனக்கு நல்ல கனவுகள் என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். இந்த எந்த வயசில் கவலைப்படுறாரு, 14, 13, 15 இந்த வயசில் படுற கவலை, அவருடைய இந்த கவலை அவருக்கு வருது. ஒரு நாள் இரவு நான் தூங்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு என்ன, எனக்கு ஒரு நல்ல கனவு என்ன செய், எனக்கு காட்டுன்னு நான் பிரார்த்தித்து விட்டு என்ன செஞ்சேன், நான் தூங்கினேன். அன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். என்னன்னு சொன்னால், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல ஒரு கனவு. ஒரு பட்டு துணியில் நான் சொர்க்கத்தில் நினைத்த இடங்களுக்கெல்லாம் பறந்து செல்கிறேன். நான் நினைச்ச இடங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறேன், பறந்து போகிறேன். எங்கே போகணும்னு நினைக்கிறோன்னா அந்தந்த இடங்கள்லாம் நான் என்ன செய்கிறேன், நான் பறந்து போகிறேன். இப்படி ஒரு கனவு காண்றேன். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் திடீரென 2 மலக்குமார்கள் என்னை அழைத்து நரகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் 2 மலக்குமார்கள் வந்து என்னை பிடித்து எங்கே கொண்டு போகிறாங்க, நரகத்துக்கு நான் நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறேன் என்று காண நான் அஊது பில்லாஹி மின் ஜஹன்னம், நரகத்திலிருந்து அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பிரார்த்திச்சுக்கண்டே நான் போறேன். நரகத்திட்ட போய் நின்றுட்டேன். நரகம் எனக்கு காட்டப்படுகிறது. அந்த நரகம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், எப்படி கிணறுகள் கட்டப்பட்டிருக்குமோ அதுபோல கட்டப்பட்டதாக அந்த நரகம் என்ன செஞ்சது, இருந்தது. எப்படி கிணறுகளுக்கு மேலால குரூன், அதாவது சிவர்கள் எழுப்பப்பட்டு அதில் வந்து என்ன, அதாவது கம்பிகள் போடப்பட்டிருக்குமோ அதுபோல நரகத்துடைய காட்சிகளை நான் என்ன செஞ்சேன், கண்டேன். பல மனிதர்கள் அதிலே தலைகீழாக தொங்க போடப்பட்டிருப்பதை நான் என்ன செய்தேன், கண்டேன். குறைசிகளில் சிலரை நான் அந்த நரகத்துக்குள்ளே என்ன செய்தேன், நான் கண்டேன். நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்கிறேன். சொர்க்கத்தில் அப்துல்லா இப்னு உமருடைய காட்சி கண்டவர் திடீர்னு இப்படி ஒரு காட்சி காட்டப்படுது. அந்த நேரத்தில் ஒரு மலக்கு வராரு. அப்போ மலக்கு வந்து சொல்றாரு, ஹல்லியா அன்ஹு, அவரை என்ன செய்யுங்க, விட்டு விடுங்கள், அவரை என்ன விட்டு விடுங்கள் என்று அவருக்கு என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. லன் துரா, அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படி என்று சொல்லி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்து திருப்பி என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற டைம்ல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன அந்த மாதிரி, அதாவது வார டைம்ல அந்த மலக்கு சொல்றார் அவரை பார்த்து, நிஅமர் ரஜுலு அன்த் இன் குன்த துஸல்லி பில்லைல்,
இரவுல நீங்க தொழக்கூடிய மனிதராக இருந்தால் நீங்க சிறப்பான ஒரு மனிதர். இரவுல தொழக்கூடிய மனிதராக நீங்கள் இருந்தால் நீங்கள் சிறப்பான ஒரு மனிதர் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்ச நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, விழித்து விடுகிறார்கள். இந்த செய்தியை ஹப்ஸா ரலியல்லாஹு அவருடைய சகோதரிக்கு சொல்றாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த செய்தியெல்லாம் கேட்டுவிட்டு சொல்றாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா மிகவும் சிறந்த ஒரு மனிதர், இன்கான யுசல்லி பில்லைல், இரவில் தொழக்கூடியவராக இருந்தால், இரவில் தொழக்கூடியவராக இருந்தால். அந்த செய்தியை கேட்ட நாளில் இருந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையை விட்டதே கிடையாது. மரணிக்கும் வரைக்கும், இரவு தொழுகையை மரணிக்கும் வரைக்கும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு தொழுகை விட்டதே கிடையாது. தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், தூக்கத்தை குறைத்து கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு ஒரு படிப்பினே சொல்லுது. அதாவது மனிதர்களுடைய பாவங்கள், இதை பல அறிஞர்கள் இது தஃப்சீராக அதை சொல்றாங்க, மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தடுக்கப்பட்டு நரகத்துக்கு போகாமல் தடையாக நிற்கக்கூடிய ஒரு வணக்கம் இரவு தொழுகை. நரகத்துக்கு போகாமல் தடையாக நிற்கக்கூடிய ஒரு வணக்கம் இது இரவு தொழுகை. அதனால தான் அப்துல்லா இப்னு உமர் என்ன அந்த நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுவதும் அந்த காட்சிகள் காட்டப்படுவதும் பின்னர் மீண்டும் என எடுக்கப்பட்டதும் இரவு தொழுகை என்ன செய்யுங்க, அதிகரிச்சுக்கங்க. அந்த மாதிரி அதிகரித்துக்கொள்ள உங்களுக்கு பாவத்தை என்ன செய்யும், அந்த பாவத்துக்குரிய தண்டனைகள் எல்லாம் உங்களை விட்டு என்ன செய்துவிடும், அழித்துவிடும் என்பதற்காகத்தான் இது என்ன செய்தது, சொல்லப்பட்டது. அப்படி என்ற அந்த விளக்கத்தை என்ன செய்யறாங்க, சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி சஹீல் புகார்ல வரக்கூடிய செய்தி. இந்த ஒரு மலக்கு அப்துல்லா இப்னு உமரை பார்த்து சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கமும் எதை குறிக்குது, இரவு தொழுகையுடைய சப்ஜெக்டை தான் குறிக்குது. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். உங்களில் ஒருவர் கடைசி நேரத்தில் எழும்புவதை பயந்தால், அந்த மாதிரி என்ன உங்களால் முடியாமல் போய்விடுமோ என்று அச்சம் வந்தால், இரவில் வித்ர் தொழுது விட்டு தூங்குங்க. இரவுல என்ன வித்ரு தொழுது விட்டு தூங்குங்கள். ஒரு 3 ரக்காத்தை என்ன செய்யுங்க, தொழுதுட்டு தூங்குங்க. அல்லது 1 ரக்காத்தை என்ன செய்யுங்க, தொழுதுட்டு தூங்குங்க. அப்படி தூங்கினீங்கன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, செய்து விட்டீர்கள் என்கின்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்குறோம். அபூ ஹுரைரா சொல்றாங்க, எனது நண்பர் எனக்கு வசியத்தாக செஞ்சார், தூங்குறதுக்கு முன்னால் என்ன செய்யுங்க, வித்ரு தொழுது கொள்ளுங்கள் வசியத்தாக செய்தார் என்ற செய்தியில் பார்க்கிறோம். அப்போ மார்க்க ரீதியாக இஷா தொழுது ஃபஜ்ருக்கு இடையில இரவு தொழுவதற்கான அத்தனை பலகீனங்களை இஸ்லாம் சரி செஞ்சுதான் இருக்கு. இப்படி வந்தா இப்படி செஞ்சுக்கங்க, இந்த மாதிரி வந்தா இப்படி செஞ்சுக்கங்க என்று எல்லா வகையிலுமே என்னது அந்த பலகீனங்களை சரி செய்துதான் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். வளமையாக தொழுது வரக்கூடிய ஒரு மனிதர் அன்றைக்கு இரவே தொலை கிடைக்காம தூங்கிட்டா அவர் ஃபஜ்ருக்கு பிறகு கதா செய்யலாம் இஸ்லாம் சொல்லுது. ரசூலாங்க வளமையாக இரவுல 11 ரக்காத் தொழுவாங்க. என்றைக்காவது ஒரு நோயின் காரணமாக தொழவில்லை என்றால் பகலில் எழும்பி 12 ரக்காத்துக்கள் தொழுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். பகல் எழும்பி என்ன செய்வாங்க, 12 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். இரவுல ரசூலாங்க வளமையாக குர்ஆன்ல ஒரு ஹிஸ்ப ஓதிக்கிட்டு வருவாங்க, ஒரு பகுதியை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத முடியவில்லை என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொல்றாங்க, உங்கள் ஒருவர் இரவுல ஹிஸ்பை மறந்து விட்டால், ஓதுகிற பகுதியை மறந்து விட்டால், அவர் பகல்ல ஃபஜ்ருக்கும் துஹருக்கும் இடையில ஓதினா இரவில் ஓதியதாக அவருக்கு எழுதப்படும், நன்மை எழுதப்படும் என்றாங்க. இதுவரைக்கும் தரப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் என்ன தரப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதையெல்லாம் மீறியும் ஒரு மனிதர் இரவு தொழவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன அவருக்கு ஈமானில் பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அவருக்கு ஒரு பலகீனம் அங்கே என்ன செய்கிறது இருக்கிறது என்பது அர்த்தம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இபாதத்தில் எங்களுக்கு ஒரு இன்பத்தை தந்து அதை உள்ளத்திற்குள்ளே ஏற்றி அதை இறை பொருத்தத்திற்காக நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும், இரவில் தொழுது பகலில் முகம் ஒளிரக்கூடிய மக்களாகவும், பாவத்தின் அடையாளங்கள் முகத்தை விட்டு நீக்கப்பட்ட மக்களாகவும் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.